ஒரு அண்மை செய்தி, பிக் பிரேக்கிங் நியூஸ். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சற்று முன்னர் அறிவித்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு 2 பக்க அறிக்கையை கட்சி சார்பாக வெளியிட்டிருக்கிறார். அதிலே திராவிட முன்னேற்றக் கழக அராஜகங்கள் கட்டவிழ்த்தப்படும், திமுகவுடைய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் அங்கே பணத்தை கொடுத்து வெற்றியை எப்படியாவது பெற்றுவிடுவார்கள், அந்த சூழலிலே தேர்தலிலே போட்டியிடுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்று சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த முடிவு அதிமுக தொண்டர்களிடையே பொதுவாகவே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக மேற்கு தமிழ்நாடு கொங்கு பகுதி அதிமுகவின் கோட்டை என்ற கருத்து மெல்ல மெல்ல அடிபட்டு விடுவதாகவும் இவர் சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இப்போது இருக்கக்கூடிய தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே அவர்களும் ஈரோடு கிழக்கு தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய வெற்றி பெற்று விடுமா என்று பார்க்க வேண்டும்.